நேர்களுக்கு வணக்கம். சி வாட்டர்ஸ் சர்வே இன்று காலையில வெளியாகி இருக்கு. இந்த சர்வே யாரால எடுக்கப்பட்டது, அந்த கம்பெனியினுடைய நிறுவனர் யாரு, எங்க இருந்து இயங்குது இந்த கம்பெனி, பிளஸ் நேற்று நடந்த தாவிகா பொதுக்குழுவிற்கும் இந்த சி வாட்டர்ஸ் சர்வேக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா, என்ன விஷயம் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பேசிருக்கோம். வீடியோக்குள்ள போகலாம். இந்த சி வாட்டர் சர்வேல முதல்வர் யாரு, அடுத்த முதல்வர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுல 27% வாக்குகளை பெற்று முதல் இடத்துல மு.க.ஸ்டாலின் அவர்கள், இன்றைய முதலமைச்சர் இருக்காரு. அடுத்த இடத்துல 18% வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் இருக்காரு. அதற்கு அடுத்தது 3வது இடத்துல 10% வாக்குகளை பெற்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், இன்றைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. 4வது இடத்துல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருக்காரு. சரி, இந்த சர்வேல 8% வாக்குகள் வாங்கி நாம் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற தகுதியை பெற்ற நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி, அதுவும் தனித்து போட்டிட்டே இந்த வாக்குகளை பெற்ற கட்சி எங்க போச்சு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. அதனால இது ஒரு மிகப்பெரிய குழப்பமா தான் இருக்கு. பாஜக கூட்டணியோட தான் போட்டிட்டாங்க. ஸோ அதனால இந்த சர்வேவே ஒரு கலைபரமான ஒரு விஷயமா தான் இருக்கு. தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி புதிதாக தொடங்கப்பட்டு 1 இயர் தான் ஆகுது. அந்த 1 இயர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற விஜய் அவர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு 1.5 மணி நேரம் தொடர்ந்து பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது 1 வருடத்துக்கே ஒரு 1.5 மணி நேரம் தான் பேசியிருக்காரு. ஓகேவா? இந்த கட்சி 2வது இடத்தை பிடிக்கும். அதுவும் எதிர்கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல இருக்கக்கூடிய அதிமுக அப்படிங்கிற திராவிட கட்சியை பின்னுக்கு தள்ளி 18% வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெற்று அது விஜய் அவர்கள் 2வது இடத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கறதெல்லாம் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. சரி, இந்த சி வாட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம், சர்வே நடத்தக்கூடிய இந்த நிறுவனம் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம். தேஷ்முக் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கார், யஷ்வந்த் தேஷ்முக். சரி, இவங்க இதுக்கு முன்னாடி நடத்திய கருத்து கணிப்பு எது அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல மட்டும் பாஜக கிட்டத்தட்ட 4-5 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை தான் கருத்து கணிப்பு முடிவா கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மொத்த இந்திய அளவுல பாஜக 400 சீட்டுகள், 400 தொகுதிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பையும் அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. சரி, இந்த கருத்து கணிப்பும் பாஜகனுடைய இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவும் பாஜக 2 நபர்களுடைய உதவியால தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இருந்தே இவங்களுடைய கருத்து கணிப்பினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முந்தைய இவங்களுடைய கருத்து கணிப்புகளும் பல பொய்யாய் தான் போயிருக்கிறது. இந்த மாதிரியான டிஃபரன்ஸ், கிட்டத்தட்ட 400 தொகுதி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது எப்படி இருக்கு, பெரும்பான்மை பலத்தோட ஆட்சி அமைப்பதற்கே போதாத தொகுதிகளை பெற்று கூட்டணி கட்சியினருடைய பலத்தால ஆட்சி அமைப்பது எப்படி இருக்கு. சோ இந்த அளவுக்கு முரணான கருத்து கணிப்புகளை தான் இந்த சி வாட்டர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறதே சில வருடங்களாக பொய்யாகி போனது, பொய்த்து போனதுதான் கருத்து கணிப்புகள் அப்படிங்கறதா மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட கருத்து கணிப்புகள் தான் பல வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த சர்வே நிறுவனம் மட்டும் இல்ல, பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எடுத்த கருத்து கணிப்புகள் பொய்யாகிதான் போயிருக்கு. எங்கோ 1-2 மட்டும்தான் கிட்டத்தட்ட, அதாவது வெற்றி தோல்விங்கிற அடிப்படையிலாவது ஆவரேஜா அவங்க கொடுத்த கணக்குலயே இல்லாம வெற்றியா தோல்வியா அப்படின்னு இருக்கும் இல்லையா, வெற்றியும் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த வகையில உண்மையாகி இருக்கிறது சில மட்டும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். சரி, விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் அதிமுக வாக்குகளையும் சீமான் அவர்களுடைய வாக்குகளையும் பறிச்சு விடுவாரா, அந்த அளவுக்கு கள அரசியல் அவர் பண்ணியிருக்காரா அப்படின்னா அது மிக பெரும் கேள்விக்குறிதான். அதை தாண்டி நேற்று தான் தாவேகாவினுடைய பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. அந்த பொதுக்குழுவுல நீங்க ஏன் திமுக நேரடியா விமர்சிக்கல, ஏன் பாஜகன்னு விமர்சிக்கல, அது மாதிரி சோசியல் மீடியாலையும் கேள்விகள்லையும் விவாதங்கள்லையும் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக மட்டுமே நடத்தப்பட்ட பொதுக்குழு போலதான் நேற்றைய பொதுக்குழு இருந்துச்சு. 17 தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டது. அந்த தீர்மானங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி கூட விலாவரியாக பேசாம திமுகவை எதிர்ப்பதும் பாஜகவை பேசுவதும் தான் விஜய் அவர்களுடைய நோக்கமாகவும் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய நோக்கமாகவும்
மேடையில பலருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் நம்ம பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா உங்களுடைய பேச்சோட கருத்து இது ஒன்னாகதான் இருந்துச்சு. சரி, தமிழ்நாட்டுல நாங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், தமிழ்நாட்டுல போட்டிட்டு நாங்க வெற்றிட போறோம், நாங்க முதலமைச்சர் ஆகணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அரசியல் பண்றாங்க. அப்படிப்பட்ட தமிழக வெற்றி கழகம் தமிழக சட்டமன்றம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த தமிழக சட்டமன்றத்துல எவ்வளவோ விஷயங்கள் வந்து பேசப்படுது, விவாதிக்கப்படுகிறது, விவாதத்துக்கு எடுக்க மறுக்கப்படுகிறது, பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இத பத்தி எல்லாம் ஒரு வரி கூட பேசவே இல்லை. அப்ப தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும், தமிழக மக்களுடைய பிரச்சனைகள், வேண்டுதல்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், திட்டங்கள், புது புது திட்டங்கள், அறிவிப்புகள் இதெல்லாமே வந்து இந்த பட்ஜெட் கூட்டத்துல வந்து பேசப்படுது, கோரிக்கைகள் வந்து வைக்கப்படுது. இத பத்தி எல்லாம் வந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அப்போ தமிழக மக்களுடைய தற்போதைய தேவையை பத்தி எல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு கவலையே இல்லையா? போற போக்குல வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாலியல் குற்றங்கள் அப்படின்னு பொதுவா பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை பத்தி தீர்மானங்கள் போட்டு போயிட்டா போதுமா அப்படிங்கிற நோக்கத்துலதான் வந்து அரசியலை தீர்க்கமாக பார்க்கக்கூடிய நபர்களினுடைய ஒரு பார்வையாக இருக்கு. ஓகே, ஆதவ் அர்ஜுனா வழக்கமா அவர் பண்ணக்கூடிய விஷயங்களான அந்த மேடையை, அது என்ன சார்ந்த மேடையா இருந்தாலும் சரி, யாருக்கான மேடையாக இருந்தாலும் சரி, அவர் தனதாக்கி கொள்வார். தன்னுடைய பெருமை போய் ரீச் ஆகுற மாதிரி, தனக்கு ஒரு விளம்பரம் தரக்கூடிய மாதிரி, நான் பேசுபொருள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கான மேடையாக மாற்றிக்கொள்வார். அதைத்தான் விகடன் மேடையில இருந்து பண்ணிட்டு இருக்கார். விஜய் அவர்களுடைய மேடையும் அதே விஷயத்தை தான் அவர் பண்ணார். ஆதவ் அர்ஜுனா ஸ்பீச், விஜய் அவர்களுடைய ஸ்பீச்னு பார்த்தா, ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ஸ்பீச் ஒரு படி வந்து எல்லாரையும் தாக்குவது போல, எல்லாரையும் அட்டாக் பண்ணி ஒரு சைட்ல மேலதான் நிக்குது. அந்த மாதிரிதான் அவர் பேசியிருந்தாரு. தாவேக்கானுடைய மேடையில, பொதுக்குழு மேடையில தாவேக்கா என்னென்ன விஷயங்களுக்கு குரல் கொடுப்பாங்க, தாவேக்கானுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், தொண்டர்கள் நிர்வாகிகள் எப்படி செயல்படணும், தேர்தல் வர இருக்கு இன்னும் 10 மாசத்துல, நம்முடைய பணிகள் எப்படி இருக்கணும், தேர்தல் குழு பொதுச் செயலாளர் அவர், அத தேர்தலை எப்படி சந்திப்பதுன்றத பத்தியோ எந்த வித பேச்சுக்களுமே இல்ல. அதை தாண்டி விமர்சனங்கள் தான் இருந்துச்சு திமுக தொடர்பாக. அதாவது திமுகவை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்குல, யாரையோ பழிவாங்கணும் அப்படிங்கிற நோக்குல அவர் பேசுவது போலதான் இருந்துச்சு. அவருடைய சுய வெறுப்புகளை தான் தன்னுடைய கட்சி, தான் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி மேடையில அவர் வந்து வெளிப்படுத்தினார் அப்படிங்கறதான் பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி விசிகாவை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களை நீங்க வந்து பாதிக்கப்பட்ட கீழ்நிலை மக்களுக்காக தொடர்ந்து அத்தனை வருடம் குரல் கொடுத்தீங்களே, ஏன் வேங்கை வயலுக்கு போகல, அந்த மக்களோட ஏன் நிக்கல அப்படின்னு கேட்டிருந்தாரு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேங்கை வயலுக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ஒரு சொம்பு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அந்த மக்கள் வீட்டுல சமைச்ச உணவை சாப்பிட்டு வந்த தலைவர். அந்த இடத்துல இருந்தே முதல்வருக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் இங்க வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கணும், அவங்களுக்கு ஆறுதலா நிக்கணும், அவங்களுக்கான நீதியை பெற்று கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்த தலைவர். இதனால கூட்டணிக்குள்ளேயே வந்து பல்வேறு விமர்சனங்களும் முரண்களும் எழுந்தது. இது தொடர்பா பேசி 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 அப்படிப்பட்ட திருமாவளவன் அவர்களை பார்த்து நீங்க வந்து ஏன் வேங்கை வயலுக்கு போகல அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்தியால இல்லையா, இல்ல தமிழக அரசியலுக்குள்ள நம்ம போக வேணாம் அப்படின்னு இருந்தாரா, இல்ல திருமாவளவன் அப்படிங்கிறவர் யாருன்னே தெரியாம இருந்தாரா என்னங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், திமுக சின்னத்துல நின்னு நீங்க போட்டி போடுறதுக்கு எதுக்கு உங்களுக்கு தனி கட்சி அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இதெல்லாம் நீங்க கேக்குறீங்கல்ல, இதெல்லாம் தவறு, உங்களுக்கு எதுக்கு இந்த கட்சி, நீங்க ஏன் வந்து அமைதியா இருக்கீங்க, கூட்டணிக்காக இப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசுறீங்களே, விசிகாக்குள்ள போய் விசிகால போய் சேரும் போது உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியலையா? விசிகா வேங்கை வேலையில போய் திருமாவளவன் அவர்கள் நின்னாரு. அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விசிகாவுல சேரல, இணையல, அதனால அப்ப நடந்த விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியல. அதாவது தான் ஒரு கட்சியில போய் சேர போறோம், அந்த கட்சியினுடைய வரலாறு என்ன, அந்த கட்சி தலைவனுடைய செயல்பாடுகள் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு, அட்லீஸ்ட் போன வருஷம் அவருடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திருந்தா கூட இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எதுவுமே தெரியாம கண்ணை மூடிட்டு போய் காசு இருக்குன்னு போய் சேர்ந்துட்டு, அப்புறம் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு வெளியில வந்துட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு, இன்னொரு விஷயம், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால இவர் கலந்துக்கும் போது வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாகவும் விகடன் மூலமாகவும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது தன் தலைவரான திருமாவளவன் அவர்களை கீழே இறக்கி விட்டுட்டு விஜய் அவர்களை மேடை ஏற்றிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையா இருப்பாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதே விஷயத்தை இன்னைக்கு பேசுறாரு. அவர் நேற்று பேசுறாரு என்னன்னா, வேங்கை முந்தைய நாள் பொதுக்குழுவுல பேசுறாரு, வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட மக்களை மேடை ஏற்றி அழகு பார்த்தார் என் தலைவர் விஜய் அவர்கள், அவருக்கு மரியாதை செலுத்தினார் அப்படின்னு சொல்றாரு.
கூட்டிட்டு வந்து அவங்கள நல்லா சுத்தபத்தமா கூட்டிட்டு வந்து மேடை ஏற்றி மாலை போட்டு சால்வை போட்டு அவங்கள மரியாதைப்படுத்தின ஆகாது. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் குடிச்சாங்க இல்லையா, அந்த தண்ணிய வாங்கி குடிச்சுட்டு அவங்க வீட்ல சாப்பாட சாப்பிட்டு, "ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, உங்கள்ல நானும் ஒருத்தன் தான்" சொல்றவர் தானே தலைவர். இந்த புரிதல் கூட இல்லாத ஒரு நபர் பொதுச் செயலாளராம். இவர கட்சியில சேர்த்தது தான் விசிக பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளும் நம்பலாம். இனி அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்பலாம். அதாவது நம்ம ஒரு ஒரு கட்சி வச்சிருக்கோம், சிறிய கட்சியா இருக்கு அப்படிங்கும்போது, நம்மள நம்பி வர்ற மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது, கூட்டணி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அதனால உருவாகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். கூட்டணி இல்ல அப்படின்னா, இன்னைக்கு நாம் தமிழர் மாரி தொடர்ந்து போட்டியிட்டு, அவர் மீது அந்த கட்சியின் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாமே, பிரச்சனைகள் எல்லாமே கூட இத்தன வருஷம் இருந்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் பண்ணது தவறா, சரியா அப்படிங்கிறத அவர் சார்ந்த மக்கள் முடிவெடுத்துக்கிட்டும், அவருக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் முடிவெடுத்துக்கிட்டும். இதே போல தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் விமர்சிச்சிருந்தாரு. ஆ கம்யூனிஸ்ட் கட்சியினர் இன்னைக்கு ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, "இவரெல்லாம் எங்க கட்சிய பத்தி பேசணுமா?" அப்படிங்கிற மாரி அவரு ஒரு விஷயத்த சொன்னாரு. அததான் வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி. ஆ இந்த வோட்டர்ஸ் சர்வேக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்டின்னா, நேற்றைக்கு தான் வந்து பேசுறாங்க பொதுக்குழு மேடையில. நான் 26ல தனி பெரும்பான்மை பலத்தோடு, இல்ல கூட்டணி பலத்தோடு, எங்கள் தலைமையிலான கூட்டணியோடு பெரும்பான்மை பலத்தோடு நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசுறாரு. இன்னைக்கு அந்த சர்வே வந்து வெளியாகுது. அதுலயும் வந்து இன்றைக்கு பலமான ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவ பின்னாடி போட்டு, நம்மள முன்னாடி போட்டா இது வந்து அப்பட்டமா வெளியில தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால, அவர முன்னாடி வழக்கம் போல போட்டு கொஞ்சம் வாக்கு சதவீதத்த குறைச்சிட்டு 2வது இடத்த நமக்கு போட்டுக்குவோம். ஏன்னா அதிமுக பலவீனப்பட்டிருக்கு. இது ஊடகங்கள்ல பேசி இதுவும் மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அவங்க வேற உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அந்த இடத்த பிடிக்கிறதா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இடத்த போட்டிருக்காங்க. இது யாரிடம், எத்தன பேரிடம் நடத்திய சர்வே, எத்தன மக்கள் இதுக்கு வாக்களிச்சிருக்காங்க, யாரு என்ன கிரைட்டீரியால நடந்திருக்கு, அதுல எந்த ஏஜ் வைஸான மக்கள் இருந்திருக்காங்க, அனைத்து தரப்பட்ட மக்களிடம் நடத்தப்பட்டதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 5000 பேரிடம் தான் இந்த சர்வே வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதுவும் போன் வாயிலாக தான் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது எப்படிப்பட்ட ஒரு சர்வேன்னு இதை எடுத்துக்கிறது அப்படிங்கிறதும் தெரியல. இதுல 3வது இடம் அதிமுகவிற்கும், 4வது இடம் அண்ணாமலை அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு. பெரிய காமெடியா இது இருக்கு. ஆனா அதிமுகவிற்கு இது ஒரு பாடம். உங்களுடைய பலவீனத்தை இப்படி படம் போட்டு காட்டுகிறாங்க அப்படிங்கும்போது, ஒற்றுமையாக இருக்கிறவர்கள் மேலே எழும்பி காட்டுறாங்க அப்படிங்கும்போது, இதுலருந்து நீங்க புரிஞ்சுக்கணும் அதிமுக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம என்னதான் விமர்சனங்கள வச்சாலும் நாம் தமிழர் கட்சி வந்து 8.5% வாக்குகள 8.25% வாக்குகள பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து பெற்றிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த கருத்து கணிப்புல இடமே இல்லையாம். ஆ என்னன்னு ஒண்ணும் புரியல. சரி, நாம் தமிழர் கட்சி மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு. இத பார்த்து இது உண்மையோ பொய்யோ, இது நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க நான் சொன்ன விஷயங்கள் அடிப்படையில. அதனால நான் இது உண்மையோ பொய்யோங்கிற அடிப்படையில நான் வந்து முடிவுரை எழுதுறதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படிங்கும்போது, நாம் தமிழர் கட்சிக்கு இது ஒரு படிப்பினை தான். இந்த லிஸ்ட்லயே வரல அப்படிங்கும்போது, அவங்க தனித்து போட்டியிடக்கூட கட்சி. எந்த கூட்டணியிலயும் சேராத கட்சி அப்படிங்கும்போது, பல்வேறு விமர்சனங்கள் கட்சியிலிருந்து பல தளபதிகள் விலகியிருக்காங்க. வேல்முருகன் அப்படிங்கிற தமிழக வாழ்வுரை கட்சியில போய் இணைந்திருக்காங்க. கட்சி வந்து அதிமுக எப்படி பலவீனப்பட்டிருக்கோ, அதே போல பாஜகவும் இந்த நேரத்துல சொல்லியே ஆகணும் பலவீனப்பட்டிருக்கு. பாஜகல 3, 4 பிரிவுகள் இருக்கு. 3, 4 பேர் ஒவ்வொரு திசையில போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் தலைவர் பதவி எடுக்கணும், நான் ராஜ்யசபா சீட்டு பெற்றணும், நான் அப்படி இப்படின்னு பல்வேறு சம்பவங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியும் முழிச்சுக்க வேணும். என்ன பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் என்னன்னா 26 தேர்தல்ல 4 முனை போட்டி நிலவும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து மும்முனை போட்டி தான். நாம் தமிழர் வந்து பாஜகவோடு கூட்டணி போறதா சொல்றாங்க. ஆனா பாஜக, நாம் தமிழர், அதிமுக, தேமுதிக, பாமக இதெல்லாம் வந்து பேசப்படுது. ஆனா வந்து பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் திமுக மேல ஒரு பார்வை இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதுவும் தேமுதிக வலுவான பார்வையோட திமுகவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. தேர்தல் களத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.